அழகே அழகில் அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் இன்னும் உணர்ச்சிகரமாகவும், குடும்ப உறவுகளின் சிக்கல்களையும், மனநிலைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் நகர்கின்றன. தங்கராஜ் அந்த வீட்டில் நிலவி வந்த பதட்டமான சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று மனதார நினைத்துக் கொண்டிருந்தார். சுரேஷ் மற்றும் மதி இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த தூரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பதை அவர் கவனித்திருந்தார். அதனால் ஒருநாள் காலையில் ரேவதியை தனியாக அழைத்து வைத்து, இந்த பிரச்சனை இப்படி நீண்டு கொண்டே போனால் நல்லதில்லை. ஒரு குடும்பம் சரியாக உருவாக வேண்டுமென்றால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே புரிதலும் நெருக்கமும் இருக்க வேண்டும். மதி இன்னும் மனதளவில் குழப்பமாக இருக்கிறாள். அவளிடம் கோபமாக பேசாமல், ஒரு பெண்ணாக நீயே அவளுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறினார். ரேவதி முதலில் தயக்கத்துடன் பார்த்தாலும் தங்கராஜின் கவலை உண்மையானது அப்படி என்பதை உணர்ந்தாள். நானும் பேசிப் பார்க்கிறேன், ஆனால் அவள் மனசு ஒத்துக்கு கொள்ளணுமே என்று சொல்ல, அதனால்தான் உன்னை அனுப்புறேன். நீ சொன்னா அவள் புரிஞ்சுக்குவா என்று தங்கராஜ் நம்பிக்கையுடன் கூறினார். அந்த நேரத்தில் சுரேஷ் வீட்டின் மறுபக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். நெற்றியில் இருந்த காயத்திற்கு பேண்டேஜ் ஒட்டப்பட்டிருந்தது. அவன் முகத்தில் ஏமாற்றமும் வெட்கமும் கலந்த உணர்வு தென்பட்டது. தங்கராஜ் அருகில் வந்ததும், மாமா, நீங்க சொன்னதுக்காக தான் நான் மதியிடம் நெருங்கி பேச முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் என்னை தள்ளிவிட்டதோட இல்லாம இப்படி காயப்படுத்திட்டா. நான் அவளுக்கு என்ன தப்பு பண்ணேன் என்று வருத்தத்துடன் கேட்டான். தங்கராஜ் அவனை சமாதானப்படுத்த முயன்றார். சுரேஷ், எல்லாத்துக்கும் நேரம் வேண்டும். அவள் மனசு இன்னும் தயாராகில்லை. கோபப்படாதே, இன்றைக்கு அமைதியாயிரு, நாளைக்கு நல்லபடியாக யோசிக்கலாம் என்றார். ஆனால் சுரேஷின் மனதில் தோல்வி உணர்வு ஆழமாக பதிந்திருந்தது. அவன் இனிமேல் முயற்சி செய்வதற்கே பயப்பட ஆரம்பித்திருந்தான். இருந்தாலும் தங்கராஜின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக அங்கிருந்து விலகினான். இந்நேரம் ரேவதி மெதுவாக மதியின் அறைக்குள் சென்றாள். மதி ஜன்னல் அருகில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் பல கேள்விகள் தெரிந்தன. ரேவதி அவள் அருகில் அமர்ந்து, மதி, உன்னிடம் ஒரு விஷயம் பேசணும். நான் சொல்றத தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று மெதுவாக கேட்டாள். மதி தலை அசைத்து, சொல்லுங்க அக்கா என்றாள். ரேவதி சில நொடிகள் அமைதியாக இருந்து, உனக்கு கல்யாணமாகிவிட்டது. சுரேஷ் இப்போது உன் கணவன். உங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நீ படித்தவள், நல்ல அறிவு உள்ளவள். அதனால நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ஒரு குடும்பம் நிலைக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கவும் கொஞ்சம் அனுசரிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் என்று கூறினாள். ரேவதியின் வார்த்தைகள் கடுமையாக இல்லை. அவை அன்புடனும் அக்கறையுடனும் இருந்ததால் மதி அவற்றை கவனமாகக் கேட்டாள். மதி உடனே பதில் சொல்லவில்லை. அவள் மனதில் பல நினைவுகள் ஓடின. சுரேஷ் தன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்த தருணங்களும் நினைவுக்கு வந்தன. அதே சமயம் அவன் உண்மையாக முயற்சி செய்த சில சம்பவங்களும் நினைவில் தோன்றின. அக்கா, நான் யாரையும் காயப்படுத்தணும் என்று நினைக்கல. ஆனா எனக்கு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நேரம் வேண்டும் என்று மெதுவாக கூறினாள். ரேவதி அவள் கையை பிடித்து, அதுக்குத்தான் நாங்க இருக்கோம். ஆனா காலம் முழுக்க இந்த தூரம் நீடிக்க கூடாது. ஒரு நாள் உங்களுக்குள்ள நல்ல புரிதல் வரும். அதுக்கு நீயும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்றாள். அந்த வார்த்தைகள் மதியின் மனதை கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தன. அவள் வெளியில் காட்டவில்லை என்றாலும் உள்ளுக்குள் ரேவதி சொல்வது தவறல்ல என்று உணர்ந்தாள். மறுநாள் காலை வீட்டில் புதிய உற்சாகம் காணப்பட்டது. தங்கராஜ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். சுரேஷையும் மதியையும் அழைத்து, இன்று நீங்கள் இருவரும் கோயிலுக்குப் போய் சாமி கும்பிட்டு வாருங்கள். நல்லது நடக்க ஆரம்பிக்கணும்னா கடவுளின் ஆசீர்வாதம் அவசியம் என்றார். சுரேஷ் முதலில் தயங்கினான். அவனுக்கு வேலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் தங்கராஜ் வற்புறுத்தியதால் சம்மதித்தான். மதியம் எதுவும் சொல்லாமல் தயாரானாள். இருவரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்றபோது வழக்கம் போல மௌனம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அந்த மௌனம் முன்பிருந்ததைப் போல கோபம் நிரம்பியதாக இல்லை. அதில் ஒருவிதமான தயக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்தது. கோயிலில் சாமி தரிசனம் செய்தபோது இருவரும் தனித்தனியாக வேண்டிக் கொண்டனர். சுரேஷ் மனதில், எப்படியாவது இந்த உறவு சரியாகணும் என்று பிரார்த்தித்தான். மதியும் தன் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று வேண்டினாள். தரிசனம் முடிந்து வெளியே வந்தபோது சுரேஷ் சிரித்தபடி, இன்னைக்கு என்னை தள்ளிவிட மாட்டியே என்று மெதுவாகக் கேட்டான். அதற்கு மதி பதில் சொல்லாமல் சிறிய புன்னகை மட்டும் காட்டினாள். அந்த ஒரு சிரிப்பு சுரேஷுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. பல நாட்களாக அவன் பார்க்காத அமைதியான முகம் அது.
அந்த தருணம் அவனது மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியது. வீட்டிற்கு திரும்பிய பிறகு தங்கராஜும் ரேவதியும் இன்னும் ஒரு திட்டம் வைத்திருந்தனர். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் வகையில் பெரிய விருந்து தயாரிக்கப்பட்டது. சமையலறை முழுவதும் மணம் வீசியது. பல வகை உணவுகள் சமைக்கப்பட்டிருந்தன. மதி அந்த ஏற்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். எதுக்குங்க இவ்வளவு என்று கேட்டபோது ரேவதி சிரித்தபடி, குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா சில நேரம் இப்படியும் கொண்டாடணும் என்றாள். அவள் உண்மையான காரணத்தை சொல்லாமல் இருந்தாலும் மதிக்கு ஏதோ புரிந்தது. இந்த வீட்டிலுள்ள அனைவரும் தன்னையும் சுரேஷையும் சேர்க்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். மதிய உணவு நேரத்தில் சுரேஷ் வீட்டிற்கு வந்தான். தங்கராஜ் அவனை அருகில் அமர வைத்து மதியையும் அவன் பக்கத்தில் அமரச் சொன்னார். ஆரம்பத்தில் இருவரும் சங்கடப்பட்டாலும் மெதுவாக சூழ்நிலை இயல்பானது. ரேவதி பரிமாறிக் கொண்டிருந்தாள். தங்கராஜ் சிரித்தபடி குடும்ப வாழ்க்கை பற்றி பேச ஆரம்பித்தார். எந்த வீட்டிலும் சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும். ஆனா அதனால உறவை உடைக்கக்கூடாது. காலம் போகப் போக எல்லாம் சரியாகிடும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் சுரேஷுக்கும் மதிக்கும் நேரடியாக சொல்லப்பட்ட அறிவுரையாக இருந்தது. இருவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டனர். அந்த நாள் மாலை வீட்டில் ஒருவிதமான எதிர்பார்ப்பு நிலவியது. தங்கராஜும் ரேவதியும் எல்லாவற்றையும் கவனமாக ஏற்பாடு செய்தனர். வீட்டின் சூழ்நிலை கூட மாறியிருந்தது. மதிக்கு அழகான புடவை அணியச் சொல்லப்பட்டது. ரேவதி அவளை அலங்கரிக்க உதவினாள். தலைமுடியில் பூக்கள் சூட்டப்பட்டன. கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த மதி தன்னை பார்த்தபோது மனதில் பல உணர்வுகள் எழுந்தன. அவள் இதுவரை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறாள் என்று தோன்றியது. அதே நேரத்தில் சிறு பயமும் இருந்தது. ஆனால் அந்த பயத்தோடு சேர்ந்து புதிய நம்பிக்கையும் இருந்தது. சுரேஷும் அந்த இரவு வீட்டிற்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டான். தங்கராஜ் அவனுக்காக வேஷ்டி சட்டை வைத்திருந்தார். இதை போட்டுட்டு வா என்று கூறினார். சுரேஷ் சிரித்தபடி, மாமா, இவ்வளவு ஏற்பாடு தேவையா என்று கேட்டான். தேவதான். வாழ்க்கையில் சில தருணங்கள் மறக்க முடியாதவை. அதை அழகாக நினைவில் வைக்கணும் என்று தங்கராஜ் பதிலளித்தார். அந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதை தொட்டன. அவன் அமைதியாக சென்று தயாரானான். பல நாட்களாக இருந்த மன அழுத்தத்திற்குப் பிறகு இன்று ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு அவனுக்குள் உருவானது. இந்நேரம் ரேவதி மீண்டும் மதியிடம் பேசினாள். நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டேன். இனி முடிவு உன் கையில். யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா உன் மனசுக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்றாள். மதி மெதுவாக தலையசைத்தாள். அந்த அசைவு ரேவதிக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. ஏனெனில் மதி இனி முழுமையாக மறுக்கவில்லை. அவள் யோசிக்கத் தொடங்கியிருந்தாள். அதுவே பெரிய மாற்றம். இரவு ஆழமாகியது. வீடு மெதுவாக அமைதியில் மூழ்கியது. சுரேஷ் அறைக்குள் நுழைந்தபோது அவனது இதயம் வேகமாக துடித்தது. அறையின் மறுபுறம் அமைதியாக அமர்ந்திருந்த மதியை பார்த்தான். சில நொடிகள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. என்ன பேசுவது என்று யாருக்கும் தெரியவில்லை. இறுதியில் சுரேஷ் தான் தைரியம் செய்து அருகில் சென்று அமர்ந்தான். மதி அவனை பார்த்தாலும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் முகத்தில் இருந்த கடுமை இப்போது இல்லை. அது சுரேஷுக்கு தைரியம் கொடுத்தது. நான் உன்னை காயப்படுத்த விரும்பலை என்று மெதுவாக ஆரம்பித்தான் சுரேஷ். நமக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துடலாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க முயற்சி பண்ணலாமா என்று கேட்டான். மதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் குரலில் இருந்த நேர்மை அவளுக்கு புரிந்தது. அவள் உடனே பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த முறை அவள் கோபப்படவும் இல்லை. அதுவே சுரேஷுக்கு பெரிய முன்னேற்றமாக தோன்றியது. சில நொடிகள் கழித்து சுரேஷ் மெதுவாக அவளது கையைத் தொட்டான். முன்பிருந்தால் மதி உடனே விலகியிருப்பாள். ஆனால் இப்போது அவள் அப்படிச் செய்யவில்லை. அவள் கண்களை மூடி அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி சுரேஷுக்கு ஒரு சம்மதத்தின் அறிகுறியாகத் தோன்றியது. அவன் மிகவும் கவனமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொண்டான். மதி எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவள் மனதில் இருந்த சுவர்கள் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தன. அந்த இரவு இருவருக்கும் வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அவர்களிடையே இன்னும் பல பிரச்சனைகள் தீர வேண்டியிருந்தன. இன்னும் பல உண்மைகள் பேசப்பட வேண்டியிருந்தன. ஆனால் குறைந்தபட்சம் ஒருவரை ஒருவர் கேட்கத் தயாரான மனநிலை உருவாகியிருந்தது. அதுவே எந்த உறவிற்கும் மிகப்பெரிய தொடக்கம். தங்கராஜ் மற்றும் ரேவதி கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மேலே என்ன நடக்கிறது அப்படி என்று தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது.
இந்த குடும்பம் இனி சரியான பாதையில் செல்ல ஆரம்பித்து விட்டது அப்படின்ற நம்பிக்கை. அடுத்த நாட்களில் இந்த மாற்றம் எப்படி வளரப்போகிறது? சுரேஷ் உண்மையிலேயே மாறப்போகிறானா? மதி அவனை முழுமையாக கொள்ளப் போகிறாளா? குடும்பத்தில் இன்னும் என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கின்றன என்பதே இனி கதையின் முக்கியமான சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. ஆனால் அந்த இரவு பல நாட்களாக இருந்த தூரத்தை குறைத்த ஒரு சிறிய பாலமாக மாறியது. அந்த பாலம் எதிர்காலத்தில் ஒரு வலுவான உறவாக மாறுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.